செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். இப்படி ஒரு கண்காட்சி பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. தமிழகம் இருக்கிற வரைக்கும் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்ம மனசுல தான் வாழ்ந்து கொண்டு இருப்பார். அது மட்டும் இல்ல, அவர் எங்க இருப்பாரோ எங்க அப்பா சிவாஜி அங்க இருப்பார். எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, எவ்வளவு உழைப்பு, அடேங்கப்பா. எல்லா தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் வந்து நம்ம ஒவ்வொரு படமும் வந்து பார்க்கும்போது அது வந்து நமக்கு வந்து நினைவுக்கு வருது. ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு தமிழனும் இந்த கண்காட்சியை வந்து பார்க்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ணன் சேகர் பாபு அவர்களோட தலைமையில் வந்து நடந்திருக்குன்னா இதை வந்து அமைச்சிருக்க அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா அருமையா வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கே பல இன்ஃபர்மேஷன், நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஐயா கலைஞர் ஐயா பார்த்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பல இன்ஃபர்மேஷன் வந்து அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன். நான் தான் சொன்னேன், கலைஞர் ஐயா எங்கே இருப்பாரோ அங்கே வந்து ஐயா சிவாஜி அங்கே இருப்பாருன்னு. அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னை வந்து அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. Wonderful function. It's a wonderful gathering of pictures and the reminiscence of Mr. Kalaignar Ayya is like amazing. Everyone has to see it. Please do come and see it. Anna, thank you very much for inviting me. Thanks to the Tamil Nadu government for having invited me here, and this is a wonderful show. Thank you. Thank you. God bless. நான் சின்ன பிள்ளையில நான் கூட இருக்கிறதால ஒவ்வொரு படமும் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. அப்பா வந்து 18 வயசுலயும் ஐயா வந்து 21 வயசுலயும் ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. ரெண்டு பேரும் தோல் மேல கொடுக்காருங்க. அப்புறம் வந்து ஐ திங்க் இது திரும்பி பாருன்னு நினைக்கிறேன், அது போட்டோ ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து இது மாதிரி வந்து பல விஷயங்கள் ஐயாவுக்கு வந்து நிறைய வசனம் எழுதியிருக்காரு ஐயா. அண்ட் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அப்படி ஒரு ஜாலியா இருக்கு மேடையில். ரொம்ப ஜாலியா. நான் என்ன கூப்பிடுவாங்கன்னா சொன்னா அது தப்பு. அது அவங்க பெரியவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க ஜாலியா. ஆனா பட் மேடை ஏறினாங்கன்னா அங்க இருக்கிற செட்டப்பே பயங்கர ஜாலியா இருக்கும் செட். அந்த வகையில் வந்து பார்க்கும்போது பல ரெமினிசன்ஸ் ஐ எம் சீயிங் a lot of things. ஏன்னா அந்த பராசக்தி டைம்ல தான் நானும் பிறந்தேன். அந்த டைம்ல அதுக்கப்புறம் தான் பிறந்தேன் நான். பட் ஆனால் நிறைய ஐயா கூட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு வந்து பாளையனூர் ரோஜாக்கள் கிடைச்சிச்சு. பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ்ல நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமை. அண்ணன் செல்வம் முரசொலி செல்வன் தான் வந்து அங்கே ப்ரொடியூசர். அப்போ ஐயா வந்து நம்ம செட்டுக்கு வந்திருக்காரு. எத்தனையோ படங்கள் ஷூட்டிங்க்கு வந்து வந்திருக்காரு ஐயா. எங்களுக்கு எத்தனையோ பட விழாவுக்கு வந்திருக்காரு ஐயா. கடைசியா வந்தது வந்து எங்க சந்திரமுகி ஃபங்க்ஷன்ல 800வது ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. அப்ப கூட ஏதாவது சொல்லுவாரு என்கிட்ட, உங்க அப்பாவை தான் கண்ணத்தை பிடிச்சிக்கல முடியாது, அதனால ஒன்னும் பிடிச்ச கண்ணத்தை பிடிச்சிக்கலையே முத்தம் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வந்து அப்புறம் அப்பா மேல எவ்வளவு பிரியன்னா படத்தை பார்த்துக்கிட்டு நேரம் டிவியில போய் கண்ணத்தை பிடிச்சிக்கிடுவாரு, கிள்ளிட்டு முத்தம் கொடுப்பாரு. அது சொல்லுவாரு, அடிக்கடி சொல்லுவாரு. அந்த வகையில் அப்படி ஒரு க்ளோஸா இருந்தவங்க. ஸோ நான் தான் சொல்றேன், அவர் லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு அது கஷ்டப்பட்டிருக்காரு, எந்த அளவுக்கு அவர் டிராவல் பண்ணியிருக்காரு, எங்க அப்பாவும் கூட இருந்திருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு அந்த சந்தோஷத்தோட. இப்படிப்பட்ட ஒரு சென்டிமெண்டான ஒரு விழாவுக்கு என்ன வந்து அழைச்சதுல அண்ணன் சேகர் பாபு அவருக்கும் தமிழக கவர்மெண்ட்டுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.